ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5ல் சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பிரிவாக சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 845 ஆரம்பிக்கிறது. ஆனாலும் இந்த தேசத்தில் எப்பொழுதும் ரிலிஜன், ஃபிலாசபி ஆகியவற்றில் சுதந்திரமாக சிந்தனை பண்ணுவதற்கும் அனுஷ்டானம் பண்ணுவதற்கும் தாராளமாக இடம் கொடுத்தே வந்திருக்கிறது. ஆனால் அதனால் ஆச்சாரியாளுக்கு அப்புறமும் அவ்வப்போது பௌத்தம், ஜைனம் முதலியவற்றில் சிந்தனையை செலுத்தி புஸ்தகம் எழுதியவர்கள் தோன்றியிருக்கிறார்கள். அந்த மதங்கள் மறுபடி தலைக்காட்டி இருக்கின்றன. பல ராஜாக்கள் அந்த மதங்களை தழுவி இருக்கிறார்கள். பெரிய பெரிய விகாரங்களும் பள்ளிகளும் கட்டி கொடுத்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட பொது ஜனங்கள் எல்லோருடைய மதமாக பௌத்தமோ சமணமோ பிற்காலங்களில் இல்லவே இல்லை. அந்த மதங்களைச் சேர்ந்த பிக்ஷுக்கள் அபிமானித்த ராஜாக்கள் யதா ராஜா ததா பிரஜா என்று பயந்து கொண்டு ராஜாக்களைப் போலவே பண்ணிய கொஞ்சம் பிரஜைகள், நிஜமான கன்விக்ஷனிலே அந்த மதங்களை ஏற்றுக்கொண்ட இன்னும் கொஞ்சம் பேர் என்றெல்லாம் கூட்டி பார்த்தாலும் கூட மொத்த சமுதாயத்தில் ஒரு சின்ன பங்கு தான் ஆச்சாரியாளுக்கு பிற்காலங்களில் அம்மதங்களை அனுசரித்தது. இது நான் இட்டுக்கட்டி சொல்வதில்லை. முன்ஷி போன்றவர்கள் இப்பொழுது ஹிஸ்டாரிக்கலாக ரிசர்ச் செய்தே இப்படி சொல்வதுடன் வெள்ளைக்காரர்களே சில சரித்திர ஆசிரியர்கள் சமீப காலமாக இதை ஒப்புக்கொண்டு எழுதி வருகிறார்கள். ஆக 2500 வருஷத்துக்கு உட்பட்ட பௌத்த சின்னங்களும் நம் தேசத்தில் இருந்திருப்பதால் ஆச்சாரியாலும் அதற்குள் தான் வந்திருக்க வேண்டும் என்பதில்லை. அவர் நாளில் அவர் நிராகரணம் பண்ணி அப்புறம் சில நூற்றாண்டுகள் வைதிக இந்து மதம் மாத்திரமே இங்கு இருந்துவிட்டு அதற்கும் அப்புறம் அவ்வப்போது தலை தூக்கிய பௌத்தத்துக்கு அடையாளங்கள் தான் நாம் பார்ப்பது. பிற்காலங்களிலும் நம்முடைய மத புருஷர்கள் பல பெரியவர்களாக தோன்றி அவைதிக மதங்களை களைந்திருக்கிறார்கள். கிருஷ்ணர் தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணியும் அப்புறம் மறுபடி அதர்மம் ஓங்கிய போது ஆச்சாரியால் அவதரித்து சரி பண்ண வேண்டியது வரவில்லையா? அப்படியே ஆச்சாரியாளுக்கு சில நூற்றாண்டுகள் பிற்காலத்திலிருந்தும் ஏற்பட்டது. முடிவாக ஒரு மாதிரி கிபி 7ஆம் நூற்றாண்டில் பௌத்தம் நன்றாக க்ஷீணித்து பிக்ஷு சங்கம், சர்வகலாசாலைகள் ஆகியவற்றில் மட்டும் இருந்து வரும்படி ஆயிற்று. இதற்கும் நூற்றாண்டு தள்ளியே ஆச்சாரியால் அவதாரம் செய்ததாக வெள்ளைக்காரர்கள் சொல்லி அவர்தான் பிரமாதமாக பௌத்தத்துடன் மோதி ஜெயித்தார் என்றால் அது ஒன்றுக்கொன்று ஓவவில்லை என்பதுதான் பாயிண்ட். கிபி 8ஆம் 9ஆம் நூற்றாண்டில் ஏதோ கொஞ்சம் ஒட்டி கொண்டிருந்த பௌத்தத்தையும் களைந்து அதோடு இந்து மதம் என்று சொல்லிக்கொண்டே மறுபடி கிளைத்திருந்த பல அவைதிக வழிகளையும் அகற்றியவர்தான் அபினவ சங்கரர். அதோடு தூரக்கிழக்கு நாடுகள் முதலியவற்றிலும் நம் மதம் பரவச் செய்தவர் என்று தெரிந்து கொள்ள முடிகிறது. கிமு 1 நூற்றாண்டு என்னும் கருத்து. ஆச்சாரியால் காலம் கிபி 788 820 இல்லை, கிமு 509 477 இல்லை, கிமு 44 12 தான் என்று ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. கன்னட தேசத்தில் இந்த அபிப்பிராயம் இருந்து வந்திருக்கிறது. அதாவது நாம் சொல்வதை விட 460 to 470 வருஷத்துக்கு பிற்பாடு அவர்கள் ஆச்சாரியாளின் காலத்தை சொல்கிறார்கள். இந்த 460 470 வருஷ வித்தியாசத்திற்கு TS நாராயண சாஸ்திரி போன்றவர்கள் ஒரு காரணம் காட்டுகிறார்கள். அதாவது ஜைனர்களும் பௌத்தர்களும் யுதிஷ்டிர சகம் என்ற ஒன்றை பின்பற்றுகிறார்கள். இது கலியுகம் ஆரம்பித்து 468 வருஷத்துக்கு பிறகு ஆரம்பிப்பது. யுதிஷ்டிரர் என்பது பாண்டவர்களில் மூத்தவரான தர்மபுத்திரர் தான். கிருஷ்ணர் பரமபத ஆரோகணம் செய்வதை கேள்விப்பட்டு உடனே அவரும் மகாபிரஸ்தானம் என்பதாக ஜீவ யாத்திரையை முடித்து ஸ்வர்க்கத்துக்கு புறப்பட்டு விட்டார். கிருஷ்ணரின் பரமபத ஆரோகணத்திலிருந்து தான் கலி பிறந்தது. அப்பொழுது யுதிஷ்டிரர் 36 வருஷம் ஆட்சி நடத்தியிருந்தார். ஆகையால் நாம், அதாவது இந்துக்கள், கலிக்கு 36 வருஷம் முன்னால், அதாவது கிமு 3138 யுதிஷ்டிர சகாப்தம் ஆரம்பித்ததாக கொண்டிருக்கிறோம். ஆனால் ஜைன பௌத்தர்கள் கலி ஆரம்பித்த பின் 468 வருஷத்துக்கு அப்புறமே தங்களுடைய யுதிஷ்டிர சகாப்தத்தை ஆரம்பிக்கிறார்கள். யூனிஃபார்மாக அவர்களுடைய புஸ்தகங்களில் அப்படித்தான் இருக்கிறது. ஜைன மதம் ஆதியிலிருந்தே கன்னட தேசத்தில் வேறுபடுத்தியிருக்கிறது. மௌரிய சந்திரகுப்தனை கடைசி நாளில் ஜைன பிக்ஷுவாகி ஸ்ரவணபலகுலாவுக்கு வந்துதான் பிரயோபவேசம் பண்ணி உண்ணா நோன்பிருந்து உயிரை விட்டான் என்று சொல்வதுண்டு. அதனால் அங்கே ஜைனர்கள் பின்பற்றும் யுதிஷ்டிர சகம் பிறரிடமும் வழக்குக்கு வந்தது என்றும், அதனால் கலியில் 2500 வருஷம் என்று ஆச்சாரியால் காலத்தை சொல்லியிருப்பதை
ஜெயின யுதிஷ்டர சக 2600 என்று அவர்கள் நினைத்து கொண்டு 460 470 வருஷம் தள்ளி கொண்டு வந்து விட்டிருக்கலாம் என்றும் அவர் நாராயண சாஸ்திரி சொல்கிறார். கிமு 6ஆம் நூற்றாண்டில் கிமு 6ஆம் நூற்றாண்டு என்ற அந்த அத்தனை முன்னேயும் போக வேண்டாம், கிபி 8ஆம் நூற்றாண்டு என்று அத்தனை பின்னுக்கும் தள்ள வேண்டாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.